நேரம் குழந்தைகள் வழக்கமான வளர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க. அவங்க பார்க்குறதுலையோ கேட்குறதுலையோ இல்லை அவங்களுடைய நடத்தையிலையோ சில குறைபாடுகளோ மாறுபாடுகளோ பார்க்கலாம். நாம் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? குழந்தை பிறந்ததுலேருந்து நம்ம டாக்டர் விசிட் பண்ணுவோம். டாக்டர் விசிட் பண்ணும் பொழுதெல்லாம் டாக்டர் ஹைட், வெயிட், தலையினுடைய சுற்றளவு இதெல்லாம் பார்ப்பாங்க. இது மட்டும் இல்லை, சில முக்கியமான மைல்ஸ்டோன்ஸையும் செக் பண்ணுவாங்க. இப்பொழுது பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்குள்ள ஒரு குழந்தையினுடைய தலை நிற்கணும். சரி, இப்படி ஒரு குழந்தைக்கு தலை நிற்கலை அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்போ இருக்கிற டெக்னாலஜி யுகத்தில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம விரல் நுனியில் இருக்குது. இப்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு வளர்ச்சி நடக்கலையா உடனே கூகுள் சர்ச் பண்ணுறாங்க. ஸோ மைல்ஸ்டோன்ஸ் செக் பண்ணுறாங்க. இப்போது அந்த நேரத்தில் அந்த மைல்ஸ்டோன்ஸ் நடக்கலையா அப்படின்னா உடனே கவலையாயிடுறாங்க. ஸோ அவர்கள் என்ன பண்ணணும், யாரை போய் பார்க்கணும், எந்தெந்த நேரங்களில் கவலையாகணும், எந்த நேரங்களில் கொஞ்சம் நேரம் எடுத்து அவர்கள் யோசிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். முக்கியமான மைல்ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா தலை நிற்பது, குப்புற விழுதல், குழந்தை தவழ்வது, முகம் பார்த்து சிரிக்கிறது, சத்தம் எழுப்புதல், இதெல்லாம் இருக்குது. இப்போது குறிப்பிட்ட காலத்தில் ஒரு மைல்ஸ்டோன்ஸ் நடக்கலை அப்படின்னா என்ன பண்ணணும்? பேரண்ட்ஸ் உடனே பேனிக் ஆயிடலாமா? எப்போ டாக்டரை போய் பார்க்கணும்? முக்கியமாக பார்த்திங்கன்னா அட்டவணையில் இருக்கிற ஒரு நாள் தள்ளி நடக்கலாம். இல்லை அட்டவணைக்கு முன்னாடியே சில குழந்தைகள் சீக்கிரமாகவே அந்த மைல்ஸ்டோன்ஸை அடைஞ்சிறாங்க. சில குழந்தைகளுக்கு அதில் சில தாமதங்கள் ஏற்படுது. இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெவலப்மெண்டல் டிலேஸ்ன்னு சொல்கிறாங்க, வளர்ச்சி தாமதங்கள்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு தெளிவாக தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, எங்கே பதட்டப்பட வேண்டும், எங்கே பொறுமையோடு அதற்கான மருத்துவரை அணுக வேண்டும், எந்த டாக்டரை போய் பார்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய டாக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீடியாட்ரிஷியன். ஸோ குழந்தை மருத்துவரை பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய குழந்தை மைல்ஸ்டோன்ஸாக அடைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அந்த மைல்ஸ்டோன்ஸில் இருக்கிற வேறுபாடுகள் ஏதாவது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு நீங்கள் சொல்லணும். அப்போ அந்த மைல்ஸ்டோன்ஸில் ஏற்படுற வேறுபாடுகளுக்கு ஏற்ப அவங்க என்னென்ன டெஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்களோ அந்த டெஸ்ட்டுகளை நாம் செய்து பார்க்கலாம். இதில் அவர்களுடைய பரிந்துரையின்படி நாம் பேச்சு குறைபாடோ கேட்டல் குறைபாடோ இருக்குதுன்னு நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதற்குரிய டாக்டர்ஸான ஆப்தமாலஜிஸ்ட்டோ இஎன்டி டாக்டர்ஸையோ நாம் பார்க்கலாம். சில நேரங்களில் மூளை தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படும் போது நாம் நரம்பியல் டாக்டர்ஸ், அதாவது நியூராலஜிஸ்ட்டை நம்ம பார்க்க வேண்டிய தேவை ஏற்படும். எந்த வகை குறைபாடு இருந்தாலும் எந்த வகையான சிக்கல்கள் இருந்தாலும் முக்கியமாக நம்ம அசஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையினுடைய ஐக்யூ. இந்த குழந்தையினுடைய ஐக்யூ டெஸ்ட் பண்ணுறது யாருன்னா கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். இந்த ஐக்யூ டெஸ்ட் பண்ணுறதன் மூலமாக நம்ம அறிவுத்திறன் குறைபாடோ இல்லை ஆட்டிசம் போன்ற குறைபாடோ ஏடிஹெச்டி போன்ற குறைபாடுகள் அல்லது கற்றல் குறைபாடுகள் எனப்படுற லேர்னிங் டிசபிலிட்டி இது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியான மருத்துவர்களை அணுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியமானது ஆரம்ப கட்டத்திலேயே குழந்தைகளுக்கு இருக்கிற குறைபாடுகளை கண்டுபிடிக்கிறது. ஆரம்ப கட்டத்திலேயே குழந்தைகளுக்கு இருக்கும் குறைபாடுகளை கண்டுபிடிப்பதனால அவர்களுக்கு பயிற்சிகளை நம்ம ஈஸியாக ஆரம்பிக்க முடியும். எவ்வளவு சீக்கிரமாக பயிற்சிகளை ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமாக அவர்களுக்கு தேவையான வளர்ச்சிகளையும் நாம் சரி செய்ய முடியும்.